பிள்ளை சொன்னதை விட குளிச்சுட்டேன்னு சொல்ல முடியல, வேர்வையில குளிச்சுட்டேன்பா. நாவப்பழம் பாருங்க சூப்பரா இருக்கு. சாப்பிடுங்க. அத்தையும் சங்கீதாவும் தூக்கின்னு வராங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் உட்காந்தா என் ஹைட்டுக்கு பில்லு ரெண்டு பக்கமும் இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க பில்லுக்கு போறோம். 3 அருவா எடுத்துட்டு வந்து பாத்தீங்கன்னா பில்லுக்கு போறோம். நானு, அம்மா, ஆயா 3 பேரும் வந்து பாத்தீங்கன்னா பில்லு இருக்க போறோம். பேபி வந்து பாத்தீங்கன்னா ஒரு புல்லட் எடுத்துக்கிட்டாரு. இந்த புல்லட்ல தான் முன்னாடி ஒரு கட்டு பின்னாடி ஒரு கட்டு கட்டி 3 பேரும் உட்கார வச்சு கூட்டு போறேன். பில்லு கட்டி வந்தாலே போதும். குட்டி பொண்ணு போறேன். அவரு வரன்றாரு. ஒரு சாக்லேட்டை கொடுத்து ஏமாத்தி அப்பா கிட்டே விட்டாச்சு. அப்பாவும் குட்டி பொண்ணு வீட்லயே இருக்க போறாங்க. நம்ம பில்லுக்கு போயிடலாம். ஓகே? ஆமா ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மாடு வச்சுக்கணும்னா அதுக்கு என்னென்ன வேலை எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு காலையிலே எழுந்து வீடியோ எடுக்கலாம்னு நினைச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். பால் கறக்கிறதுல இருந்து பால் கறக்கிறது, வீடு வாசல் பெருக்கிறது. நான் ஏஞ்சிருக்கட்டி பால் எல்லாம் கறந்து சாணி எல்லாம் வாரிட்டாங்களா. நான் சாணி வரலான்னு தான் நீ 8 மணிக்கு எந்திரிப்ப. ஆனா வந்ததுல இருந்தா சேஞ்சு படுக்கிறேன். லேட்டா ஏஞ்சுனா அதனால வர முடியல. சரி, நம்மளால முடிஞ்சது. பில்லுக்கு போலாம் சொல்லிட்டு பில்லுக்கு கிளம்பியாச்சு. சரி. முன்னாடி ஒரு கட்டு பின்னாடி ஒரு கட்டு. ஆஹா, பாட்டி நடந்து போறாங்க. பாய். ஜெஷிதா பாய். அறுக்க போறது சங்கீதா தான். செமையா இருப்பேன், சூப்பரா. பிள்ளை இருக்கிற மாதிரி வர மாதிரி தெரியலையே. வெள்ளை சட்டை போட்டு வந்துக்கிற. சட்டை அதுல வந்து சம்மந்தம் இருக்கு. இங்க ட்ரெஸ் அதிகமா இல்ல. இந்த ட்ரெஸ் தான் இங்கேயே கடந்தது. அப்புறம் 2 ட்ரெஸ் நல்ல ட்ரெஸ்ஸா இருக்குது. ஸோ இதான் வந்து கொஞ்சம் பிளாஸ்டிக் ட்ரெஸ் மாதிரி இருக்குது. இந்த ட்ரெஸ் இருக்குல்ல. ஆமா, ஐலாண்ட். ஆமா. ஸோ அதனால வந்து பார்த்தோன்னா போய் பிள்ளையா இருக்கிறோம். அடுத்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? யாரெல்லாம் வந்து பழைய வீடியோ பார்த்துருக்கீங்க? இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொய்யா தோப்புக்கு வந்து கொய்யாக்காலாம் நிறைய பறிச்சு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அந்த கொய்யாக்காய் வீடியோ பார்க்காதவங்க பாருங்க. மறுபடியும் கொய்யா தோப்பு தான் போட்டிருக்காங்க. அழகா சின்ன சின்ன கொய்யாக்காய் செடியில பூ பூத்து. அது கரெக்டா 2 அடியிலே காய் காய்ச்சிரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பூ பூத்துருக்கு, காய வச்சிருச்சு பாருங்க. அழகா இன்னும் கொஞ்ச நாள் நல்லா பெருசா கொய்யா காய் வந்துடும். கொய்யாக்காய் வந்ததும் கொய்யாக்காய் வாங்க வரோம், ஃப்ரெஷ்ஷாக பறிச்சு சாப்பிட்றோம். ஓகே ஓகே. இது பூரா கொய்யா தோப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ். சங்கீதா, பிள்ளை இருக்கிற மாதிரி ஆக்டிங் போடுற கரெக்டா ஃப்ரெண்ட்ஸ்? வந்ததுல இருந்து இவ்வளவுதான் அறுத்துருக்கிறாரு. இங்க பாரு அத்தை, அப்படியே இந்த பக்கம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அத்தை ஒரு கரெக்டா இவ்வளவுதான் அறுத்து வச்சுட்டாங்க. அதுல கடற்கரை அறுத்துன்னு போயிட்டு இருக்கிறாங்க. அப்பவே எனக்கு சோறு போடாத சொன்னேன். எனக்கு சாப்பாடு வேணாம், நான் பிள்ளை எடுத்துட்டு வந்து குளிச்சுட்டு சாப்பிடுறேன்னு. சாப்பிட்டு வான்னு சொன்னாங்க. வயிறு ஃபுல்லா சோத்தை போட்டு கூட்டின்னு வந்துக்கிறாங்க. அப்புறம் எங்க பிள்ளை தொப்பா அப்பதான் குறையும். குனி அது சாப்பிடாம குனிக்கிறதா ஈஸியா குனிஞ்சிருந்துருக்கலாம். நம்மளால குனிய முடியல இப்ப. சரி பரவாயில்ல. இருந்தாலும் வந்து பார்த்தோன்னா அறுத்துருவான். அருவா வர பாரு, ஓட்ட அருவா கொடுத்துருக்காங்க. ஓட்ட அருவா உனக்கு? காம்பு உடஞ்சு போச்சு. இருக்கிறது போதும். அரு சங்கீதாவே முழுகிற அளவுக்கு பில்லு இருக்கு. பில்லு. ஆமா, நேத்தும் பில்லுக்கு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். வந்து பொழுதுக்கு அறுத்துட்டு போனோம். நானும் ஆயா மட்டும் வந்தோம். இன்னைக்கு காலையிலே கிளம்பி வந்தாச்சு. பார்த்தாரு சங்கீதா, லாஸ்ட் டைம் மாதிரி கையை அறுத்துக்க போற. கையெல்லாம் அறுத்துக்க மாட்டேன். செம்ம பில்லி ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி பிள்ளைலாம் இருந்ததுன்னா யாருமே மாடு வச்சுருக்கோம் விட்டுட்டே போக மாட்டாங்க. பாருங்க சொன்ன நான் உட்காந்தா என் ஹைட்டுக்கு பில்லு 2 பக்கமும் இருக்கு. நம்ம பில்லு அறுத்துனா கொல்லியும் ஃப்ரீயாகவும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிட். மாட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பில்லி கிடைக்குதுல்ல. சரி யாரெல்லாம் இது மாதிரி பில்லுலாம் எடுத்துருக்கீங்கன்னு சொல்லுங்க சார். சங்கீதா திறமைய பார்த்துக்கு பேபி. விவசாயமா? நாள் ஃப்ரெண்ட்ஸ் பிள்ளை எடுத்துட்டேன். பிள்ளை எடுத்தேன்னு சொன்னதை விட குளிச்சுட்டேன்னு சொல்ல முடியல, வேர்வையில குளிச்சுட்டேன்பா. ரொம்ப வேலை கஷ்டப்பட்டு செஞ்சிருக்கு சங்கீதா. ஆமாடியா. ஆமா இப்பதான் வேலையே தேருது. ஆயா அந்த திட்டு ஃபுல்லா ஆயா எடுத்திருக்காங்க. அம்மா இது ஃபுல்லா எடுத்திருக்காங்க. இது அம்மா அடுத்தது தான். நான் அடுத்தது இது. சரி. அத்தையும் சங்கீதாவும் தூக்கின்னு வராங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கட்டு பிள்ளை ஏற்கனவே வீட்டுக்கு எடுத்துன்னு போயாச்சு. இது ஒரு கட்டு, அம்மா ஒரு கட்டு, உன் தலை ஒரு கட்டு. தலையில வச்சுக்கிட்டு வீடியோ எடுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க. ஆயா வந்து பார்த்தோன்னா பின்னாடி வராங்க. ஜெஷிதா ஹாய். நுங்கு சாப்பிட தயாராகிட்டாரு. கடைக்கு போற வழியில வித்தாங்க நுங்கு, அதனால வாங்கிட்டு வந்துட்டோம் சங்கீதா. சூப்பரா இது.
ஃப்ரெண்ட்ஸ் பில்லுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து 2 கட்டு பில்லு அவுத்து மாட்டுக்கே போட்டோம். மாடு வந்து பாத்தீங்கன்னா பில்லு சாப்பிட்டுட்டு இருக்கு. இப்ப லஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா செய்யணும். நாங்க இன்னைக்கு வந்து பிரியாணி செய்யலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்கோம். பிரியாணி வீடியோ நாளைக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் ஸ்பெஷலா வந்து காடை பிரியாணி. காடை வாங்கிட்டு வந்தியா? நான் காடை கிரேவி பண்ணிருக்கேன், 65 எல்லாம் பண்ணிருக்கேன். ஆனா பிரியாணி பண்ணது கிடையாது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் காடை பிரியாணி. ஸ்நாக்ஸ் வந்து பேபி வாங்கிட்டு வந்திருக்காரு. என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்காருன்னு பாக்கலாம். இவரு பாரு அடேங்கப்பா நுங்க வச்சு ரவுத்துறாரு. உள்ள இருந்து மட்டும் சாப்பிட்டு போறாரு. இவர் நாவப்பழம். இந்த நாவப்பழம் வந்து 2 நாளா கேட்டுங்க, எனக்கு வாங்கிட்டு வந்து தரவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பாண்டிச்சேரி பூரா வித்துட்டு இருந்தாங்க. பேபி நாவப்பழம் அது சட்டா சளி பிடிக்கும், அது வேணாம் இது வேணாம் சொல்லிட்டு கூட்டிட்டே வந்துட்டாரு. வாங்கவே இல்ல. நீங்க வாங்கிட்டு வந்துருக்காரு. நான் போயிட்டு வேற கேட்டோம், இருந்தாலும் சரி வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு அங்க வந்து 1/4 கிலோ வந்து 70 ரூபா விக்கிறாங்க நம்ம ஊர்ல. இங்க 1/4 கிலோ 50 ரூபா. 20 ரூபாய் ஜாஸ்தி இல்ல அங்க. கேட்டேன் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு போய் கேட்டேன் எவ்வளவு சொல்லிட்டு. சூப்பரா வந்து நாவப்பழம் இது 1/4 கிலோக்கு மேல இருக்கும் போல. 1/2 கிலோவா? ஆமா 1/2 கிலோ. அப்பா காசு போட்டு வாங்கி சாப்பிடுறதா இருக்கு. ஆனா சின்னதா இருக்கேப்பா, நீட்டா இருக்குமே. பெருசா நம்ம தான் தயாரிக்கணும். ஒரு வருஷம் ஞாபகம் இருக்கா, நம்ம வந்து பாத்தீங்கன்னா சித்தி வீட்டுக்கு போய் நாவப்பழம் ஒரு குண்டா நிறைய பறிச்சு சாப்பிட்டோம். ஆமா, இப்ப நாவப்பழம் இருக்குதான்னு போன் பண்ணி கேட்கணும். இந்த சீசன் வந்த உடனே போயிட்டு நாவப்பழம் ஃபர்ஸ்ட் வரலாம். இவர் பாரு எல்லாத்தையும் எடுத்து ஓட்ட போட்டு வைக்கிறாரு. ஜெஷுதா நுங்கு சாப்பிடுறியா இல்ல என்னமா பண்ற? ஆபரேஷன் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துறேன். இந்த நுங்கு சாப்பிடாயா? நல்லா இது பாரு, இதெல்லாம் உள்ள சாரி என்னமா சாப்பிடுங்க. பழம் கழுவிட்டு வந்து சாப்பிடலாம். நுங்கு வந்து பாத்தீங்கன்னா இது உடைச்சி உரிச்சு எடுத்து சரி கூட மாமா அத்தை எல்லாரும் கூட பொண்ணு பண்ண வேலையை பாரு. எல்லாத்தையும் கையை விட்டு வீணாக்கி வச்சிரு. ஃப்ரெண்ட்ஸ் நாவப்பழம் பாருங்க சூப்பரா இருக்கு. நான் சாப்பிட்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா டேஸ்டா இருக்கு. இதுல கொஞ்சமா வந்து சால்ட் போட்டு குளிக்கிட்டே வந்து சாப்பிடணும். அப்போ வந்து இன்னும் சூப்பரா இருக்கும். அப்பா எல்லாம் சால்ட் போட்டு கொடுக்க கூடாதுல்ல, நல்லா கழுவிட்டு எடுத்துன்னு வந்திருக்கேன் அப்படியே. அப்ப சாப்பிடலாமா? சாப்பிடலாம். இந்த பா நான் நெல்லிக்கா தெரியல, சாப்பிடறாமலாம் தெரியல. அத்தை சாப்பிடலாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டு குளிக்க சாப்பிடலாம். இந்தாயா நல்லா இருக்குதா? அந்த கழுவுன பாரு அப்படியே இங்கு ப்ளூ கலர்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த தண்ணி வருது பேபி. ப்ளூ கலர்ல சாயம். நுங்கு சாப்பிடுறாரு அவரு. நுங்கு சாப்பிடுறாரு. ஜெஷிதா நுங்கு தானே சாப்பிடுறா? ஆமா. குட்டி பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹார்டின் பிஸ்கெட், ஏபிசிடி எல்லாம் இருக்கு. ஏபிசிடி சொல்லி தரலாமா? ஏபிசிடி ஹார்டின் எல்லாமே இருக்கு. பட்டாணி உப்பு கல்ல சும்மா ஸ்நாக்ஸ் நொறுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடலாம். நல்லா பல்லு இருப்பா இருக்கும். மாடு எல்லாம் ஓட்டி போனா வச்சுக்க, அப்ப வந்து பட்டாணியும் உப்பு கல்லையும் கொஞ்சம் பயில போட்டு அப்படியே வந்து சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மாங்காய் மாம்பழம். மாம்பழம் தோல் பச்சையா தான் இருக்கு, பட் உள்ள பழுத்துதான் பேபி. கொலை கொலை இருந்தா சாப்பிடு. கழுவிட்டேன், நல்லா இருக்கு பேபி. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பேபி விழுப்புரம் போய் இது எல்லாமே ஸ்நாக்ஸ் வாங்கி வந்திருக்காரு. மாம்பழம், அப்புறம் நுங்கு, இது வந்து நாவப்பழம் எல்லாமே எனக்கு ஐட்டமா வாங்கி வந்திருக்காரு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ லஞ்ச் வந்து சமைக்கணும். ஸோ பில்லுக்குலாம் போயிட்டு வந்தேன். நேற்று நான் பில்லுக்கு போனேன் தெரியுமா? ஸோ இந்த நீங்க யாரெல்லாம் இது மாதிரி வந்து பில்லுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வில்லேஜ்ல மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா மாடு வச்சிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். மாடு வச்சிருக்கும் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா பில்லு அறுக்க போவாங்க. ஆமா, காலையிலே போயிட்டு பில்லு ஒரு 2 கட்டு அறுத்து வந்து வீட்டுல வச்சிருவாங்க. இல்லைன்னா ஒரு கட்டு கூட காலையில போயிட்டு ஒரு கட்டு பில்லு அறுந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து மாடு ஓட்டின்னு போவாங்க. மாடு ஓட்டின்னு போயிட்டு சாயங்காலமா வருவாங்க. பால் கறக்கு ஒரு 6 மணிக்கோ 5 மணிக்கோ பால் கறப்பாங்களா. அப்போ வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் வந்து பில்லுக்கு போத்தான் போவாங்க. இல்லைன்னா பாலை கறந்துட்டு ரெஸ்ட் எடுப்பாங்க. மாடு வச்சிருந்தா ஃபுல்லா மெயின்டெனன்ஸ். சாணி வரணும், மாடு அப்புறம் வந்து தண்ணி காட்டணும், வேய்க்கு ஓட்டி போகணும், பில்லுக்கு போகணும், நிறைய வேலை இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். யாராருக்குலாம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளவுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா பாய். ஜஷிதா பாய் சொல்வா. ஜஷிதா இங்க வந்ததுல இருந்து தண்ணியில ஆட்டம் போட்டு இருக்கா ஃப்ரெண்ட்ஸ். அவளுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 10 ட்ரெஸ் மாத்தணும் போல. இங்க ஒரு 100 ட்ரெஸ் எடுத்து வச்சுன்னு நினைக்கிறேன். எனி டைம் தண்ணியில வந்து பாத்தீங்கன்னா விளையாடிக்கிட்டே கிடக்குறா. ஜஷிதா வா வா வா. என்னமா பண்ற?